அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக்கில் செமஸ்டர் 1ல் யூனிட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூனிட் 2ல் 2.1 பார்த்துட்டோம், 2.2 பார்த்துட்டோம், இப்போ 2.3 பார்க்குறோம். 2.1ல் நம்ம எலாஸ்டிசிட்டினா என்னென்னு பார்த்தோம், மீள்தன்மை. 2.2ல் விஸ்காசிட்டி என்னென்னு பார்த்தோம், பாகியல். அடுத்து இப்போ 2.3ல் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான கோவையை பார்க்க போகிறோம். அது சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசை. ஸோ பரப்பு இழுவிசை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு திரவம் நிலையாக இருக்குதுன்னு வச்சுங்க. நிலையாக இருக்கிறவுடைய மேற்பரப்பு எடுத்துக்கிறீங்க. அந்த மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா இழுத்து கட்டப்பட்ட மீள்தன்மையோட சவ்வு மாதிரி இருக்கும். ஒரு சவ்வு மாதிரி இருக்குங்களா மேற்பரப்பு. அதில் அந்த சவ்வில் அந்த மேற்பரப்பை சுருங்கக்கூடிய ஒரு விசை செயல்படுது. அந்த விசை தான் வந்து இங்கே பரப்பு இழுவிசை சொல்கிறோம். இந்த பரப்பு இழுவிசையை நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம், நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிலாம் இருக்குங்களா, அந்த பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா பூச்சி அந்த கொசு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்ப்பரப்பில் அப்படியே வந்து நடக்கும். ஸோ நடக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அங்கே அந்த திரவத்தின் மேற்பரப்பு எண்ணெய் படிந்த ஒரு சவ்வு மாதிரி இருக்கும். ஸோ இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பரப்பில் விசை. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மயில் தொகை எடுத்துங்க. அந்த மயில் தொகையை எடுத்து தண்ணிக்குள்ளே விடும்போது அந்த இறகு எல்லாமே விரிய ஆரம்பிக்கும். மறுபடியும் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்திங்கன்னா அந்த இறகுலாம் குவியும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பரப்பில் விசைக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மலைத்துளி கோல வடிவமாக இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த மலைத்துளியுடைய மேற்பரப்பை சுருங்கும் வகையில் ஒரு விசை செயல்படுது, அந்த காற்றினுடைய பாகியல் விசை செயல்படுது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பரப்பில் விசை தான் காரணம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற பரப்பில் விசைக்கான உதாரணங்கள். ஸோ இப்போ பரப்பில் விசை நம்ம டெஃபினேஷனாக எழுதும்போது எப்படி எழுதலாம். இப்போ இது வந்து முக்கியமான 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்கில் கேட்டால் யூனிட் அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும், 2 மார்க்கில் கேட்டால் டெஃபினேஷன் எழுதினா போதும். ஸோ அது வந்து நம்ம டெஃபினேஷனாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சர்ஃபேஸ் டென்ஷன்னா பரப்பில் விசை, த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் ஆஃப் எ லைன் drawn on the surface acting perpendicular to the line and parallel to the surface. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் எப்படி செயல்படுனா, ஒரு திரவத்தை எடுத்துக்கிறீங்க. அந்த திரவத்தில் ஓரளவு நேர்கோட்டு எடுத்துக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு 1 மீட்டர் அளவு லென்த் எடுத்துக்கிறீங்க. அந்த லென்த்தில் செயல்படக்கூடிய விசை வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், செங்குத்தாகவும் இருக்கும், திரவப்பரத்துக்கு இணையாகவும் செயல்படும். ஸோ அந்த விசை தான் என்ன சொல்கிறோம், நாங்கள் பரப்பில் விசை சொல்கிறோம். ஸோ தமிழில் சொல்லும்போது, தமிழில் டெஃபினேஷன் சொல்லும்போது, திரவத்தின் மேற்பரப்பில் எடுத்துக்கொள்ளப்படும் ஓரலகு நீள நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் திரவ பரப்பிற்கு இணையாகவும் செயல்படக்கூடிய விசை தான் பரப்பு இழுவிசை எனப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திரவ பரப்பு எடுத்துங்க. இது திரவ பரப்பு, ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குன்னு வச்சுங்க. இந்த திரவத்தில் ஓரளவு நேர்கோடு, இதான் ஓரளவு நேர்கோடு, ஒரு மீட்டர் 1 சென்டிமீட்டர் வச்சுங்க, ஓரளவு நேர்கோடு. இது வந்து எல்னு வச்சுக்கோ. இதில் செயல்படக்கூடிய விசை எப்படின்னா, இதில் வந்து செங்குத்தாக செயல்படும், இந்த மாதிரி 2 பக்கம் செயல்படும். அதே மாதிரி திரவ பரப்புக்கு இணையாகவும் செயல்படும். ஸோ இந்த விசை தான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம பரப்பு இழுவிசை சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், the force acting per unit length of a line drawn on the surface acting perpendicular to the line and parallel to the surface. ஸோ திரவத்தின் மேற்பரப்பில் எடுத்துக்கொள்ளப்படும் ஓரலகு நீள நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் திரவ பரப்பிற்கு இணையாகவும் செயல்படும் விசையே பரப்பில் விசை எனப்படும். ஸோ இதுக்கு வந்து அலகு பரிமாணம் வாய்ப்பட்டிருக்கு. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை லென்த். ஸோ அந்த நான் சொல்லல ஓரலகு நேர்கோடு வந்து லென்த்து சொல்கிறோம், அதில் செயல்படக்கூடிய விசை வந்து ஃபோர்ஸ். ஸோ அதான் ஃபோர்ஸ் பை லென்த். ஸோ இது யூனிட்டாக எழுதும்போது, எஸ்ஐ யூனிட்டாக எழுதும்போது ஃபோர்ஸ்க்கான யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன், லென்த்துக்கான யூனிட் வந்து மீட்டர், இந்த நியூட்டன் பர் மீட்டர். ஸோ இது பரிமாண வாய்ப்பாடு எப்படி எழுதலாம் அப்படின்னா, டைமென்ஷன் ஃபார்முலா பரிமாண வாய்ப்பாடு. ஸோ எம்ன்றது மாசு, எல்ன்றது லென்த்து, டின்றது டைம்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ டிவைட் பை எல் லென்த். ஸோ ஃபோர்ஸ் நியூட்டனுக்கான பரிமாண வாய்ப்பாடு வந்து எம்எல்டி டி பவர் -2. அதே மாதிரி மீட்டருக்கு வந்து லென்த்துக்கு வந்து எல். ஸோ அதான் அங்கே எல்னு போட்டிருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லும் இந்த எல்லும் கேன்சல் ஆகிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம் இருக்குது, டி இருக்குது, பவர் -2. ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா வந்து மாஸ் டைம் டு த பவர் ஆஃப் -2. ஸோ எம்டி பவர் -2. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் காட்டுக்கு யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை லென்த்து, அதுக்கு வந்து எஸ்ஐ இன்ட்டு நியூட்டன் ஃபார் மீட்டர். அதே வந்து டைமென்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எம் டி டு த பவர் ஆஃப் -2. ஸோ இது வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான பரிமாண வாய்ப்பாடு மற்றும் அலகு. இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 2 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்.
ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, the angle of contact is defined as the angle inside the liquid between the tangent drawn at the point of contact to the liquid surface and the solid surface. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட்னா தமிழில் சேர்க்கோணம்னு சொல்கிறோம். ஸோ சேர்க்கோணம் என்னென்னா, ஒரு பீக்கல் தண்ணி எடுத்துறீங்க, அதில் ஒரு டியூப்போ ஒரு குச்சியோ விடுறீங்க. விடும்போது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, தண்ணியின் திரவப்பரப்பு வந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். ஸோ அந்த மேல் நோக்கி இருக்கிற அந்த மேல் நோக்கி இருக்கும் அந்த குச்சிக்கு தொட்டு மேல் நோக்கி கிடக்கும். அதுலேருந்து திரவ பரப்பிற்கு தொடுகோடு வரைஞ்சால் அங்கே ஒரு கோணம் கிடைக்கும். அந்த கோணம் தான் இங்கே சேர்க்கோணம் சொல்கிறோம். ஸோ டெஃபினேஷன் சொல்லும்போது, the angle of contact is defined as the angle inside the liquid between the tangent drawn at the point of contact to the liquid surface and the solid surface. ஸோ திரவ பரப்புக்கு திடப்பரப்பை தொடும் புள்ளியில் திரவ பரப்பிற்கு ஒரு தொடுகோடு வரைந்தால் அத்தொடுகோட்டிற்கும் திடப்பரப்பிற்கும் இடையே திரவத்தில் அமையும் கோணம் தான் இங்கே சேர்க்கோணம் எனப்படும். ஸோ நான் படத்தை வச்சு சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ இதான் வந்து திரவ பரப்புன்னு வச்சுங்க. இது ஒரு குச்சியை வச்சுருங்க. ஸோ வைக்கும்போது இந்த தண்ணி கொஞ்சம் மேல் நோக்கி போகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த மேல் நோக்கி போகும்போது இந்த தொடர புள்ளியிலையும் திரவ பரப்பிற்கு ஒரு கோடு வரைவீங்க. இது தொடுகோடு வரைவீங்க. இந்த தொடுகோடு வந்து திரவ பரப்பிற்கும் திடப்பரப்புக்கும் இடையே உள்ள கோணம். இந்த கோணம் தான் வந்து இங்கே தீட்டான்னு சொல்கிறோம். இந்த கோணம் தான் வந்து சேர்க்கோணம் சொல்கிறோம். இந்த சேர்க்கோணம் வந்து நீருக்கு எப்படின்னா மேல் நோக்கி இருக்கும். அதே வந்து மெர்க்குரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கீழ் நோக்கி இருக்கும். திரவ பரப்புக்கு இப்படி இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். மெர்க்குரிக்கு இந்த மாதிரி கீழ் நோக்கி காணப்படும். ஸோ இது மாதிரி தான், இது கீழ் நோக்கி இருக்குது, இது மேல் நோக்கி இருக்குது. ஸோ சேர்க்கோணம் என்னன்னா, திடப்பரப்பும் திரவப்பரப்பும் சேர புள்ளியில் அந்த திடப்பரப்பிலிருந்து திரவப்பரப்பிற்கு தொடுகோடு வரைஞ்சால் அதுக்கு இடைப்பட்ட கோணம் தான் வந்து சேர்க்கோணம் சொல்கிறோம். ஸோ இந்த சேர்க்கோணம் ஒவ்வொரு வாட்டருக்கும் ஒவ்வொரு திரவத்திற்கும் ஒவ்வொரு சேர்க்கோணம் இருக்குது. வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, அதே மெர்க்குரிக்கு வந்து 138 டிகிரி இருக்குது. ஸோ சேர்க்கோணம் என்னென்னு புரியுதுங்களா? திரவப்பரப்பும் திடப்பரப்பும் தொடும் புள்ளியில் திரவப்பரப்பிலிருந்து திடப்பரப்புக்கு தொடுகோடு வரைந்தால் அதுக்கு இடைப்பட்ட அந்த கோணம் இருக்கு இல்லையா, அந்த கோணம் தான் வந்து சேர்க்கோணம் சொல்கிறோம். இந்த சேர்க்கோணத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரவத்திற்கு மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு வாட்டருக்கு வந்து 0 டிகிரி, அதே வந்து மெர்க்குரிக்கு வந்து 138 டிகிரி. இப்போ சேர்க்கோணம்னா என்னென்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான 5 மார்க் பார்க்குறோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் த சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஆஃப் எ லிக்விட் பை கேபிலரி ரைஸ் மெத்தட். தமிழில் நுண்புழை ஏற்றத்தின் மூலம் பரப்பு இழுவிசை காண்பதற்கான கோவை. ஸோ நுண்புழை ஏற்ற முறையின் மூலம் பரப்பு இழுவிசை காண்பதற்கான கோவை. ஸோ நுண்புழை ஏற்றம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முகவையில் நீர் எடுத்துக்கிறீங்க, ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து கேபிலேட்டட் நுண்புழை குழாயை உள்ளே சொருகிறீங்க. சொரும்போது பார்த்தீங்கன்னா நீரின் மட்டம் அந்த கேபிலேட்ஸில் தண்ணி மேலே கொஞ்சம் ஏறி இருக்கும். அந்த ஏறின மட்டம் பார்த்தீங்கன்னா நீரின் மட்டத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த டியூப்பில் கொஞ்சம் மேலே இருக்கும். அதான் வந்து நுண்புழை ஏற்றம். நுண்புழையில் தண்ணி மேலே ஏறிக்கல, அதான் வந்து ஏற்றம், நுண்புழை ஏற்றம். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, பரப்பு இழுவிசை காண்பதற்கான கோவை, அதெல்லாம் அதுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்னு. சரி பார்க்கலாம். அடுத்து டெரிவேஷன் பார்க்கலாம். டெரிவேஷன் பார்ட்டு. ஸோ அமைப்பில் பார்த்தீங்கன்னா, a cavity tube of radius r is dipped in a liquid. ஸோ 6 ஆரம் கொண்ட தந்தி குழாய், அந்த கேபிலரி டியூப் இல்லையா, தமிழில் தந்தி குழாய் சொல்லுவோம். 6 ஆரம் உள்ள தந்தி குழாயை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரோ டென்சிட்டினா இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டர் டென்சிட்டி 1000 kg/m3. ஸோ தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுறோம், அந்த முகவையில் அந்த தந்தி குழாயை நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து சொருகிறோம். ஸோ சொருகும்போது அங்கே தண்ணி கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு இல்லையா, அதுதான் ஹச்சுன்னு சொல்கிறோம். அது வந்து கேபிலரி ரைஸ். அடுத்த டி வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம். ஆர் வந்து ரியாக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது ஆப்போசிட்டில் ஒரு எதிர்விசை செயல்படும், அதான் வந்து இந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த படத்தை சொல்கிறேன் பாருங்க கவனிங்க. இதான் வந்து நீருள்ள முகவை. அந்த முகவையில் இந்த கேபிலரி டியூப்பை சொல்கிறோம். இந்த கேபிலரி டியூப் இவ்வளோ பெருசு இருக்காது, நான் படத்தில் விளக்குறதுக்காக இது வந்து அகலம் பெருசாக இருக்குது, இது ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த முகவையில், அதாவது ரோ அடர்த்தி கொண்ட முகவையில் ஒரு ஆரம்புல தந்தி குழாயை சொருவுறீங்க. சொருவும் போது என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீரின் மட்டத்தில் தண்ணி வந்து மேலே ஏறி இருக்கும். இது தண்ணி மேலே ஏறி இருக்கு இல்லையா, இது வந்து ஹைட் வந்து ஹச்சுன்னு சொல்கிறோம். ஹைட் வந்து ஹெச். இந்த நீரின் மட்டத்திலிருந்து இந்த திரவ தந்தி குழாயில் எவ்வளோ தண்ணி மேலே ஏறி இருக்கோ அது வந்து ஹச்சுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே 2 விதமான செயல் செயல்படுது. இந்த கிடைத்தல விசை வந்து டி சைன் டீட்டா, செங்குத்து விசை வந்து டி காஸ் டீட்டா. இது வந்து 2 ஆக்கக்கூறாக பிரிக்கிறோம்.
கிடைத்தல் ஆக்கக்கூறு டி சைன் தீட்டா, செங்குத்து ஆக்கக்கூறு டி காஸ் தீட்டா. ஸோ நம்ம சேர்க்கணும் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த திரவ பரப்பும் இந்த திடப்பரப்பு கொடுக்க முடியல, இங்கே ஒரு கோணம் இருக்குது, அதை வந்து டீட்டா சொல்கிறோம். ஆப்போசிட்லேயும் ஒரு கோணம் வரும், இது வந்து டீட்டா சொல்கிறோம். இது வந்து n = டீன்றது பரப்பில் விசை, இங்கே டீன்ற பரப்பில் விசை, இங்கே என்னன்றது ஆப்போசிட்டில் செயல்பட எதிர் விசை. இது வந்து இந்த ஆரம் இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து தண்ணி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரியுதுங்க படம். ஸோ இதான் வந்து 1000 kg/m³ உள்ள வாட்டரை வச்சுக்கிங்க. வாட்டர் மேலே 6 ஆரம் உள்ள தந்தை குழாயை சொருகிறீங்க. ஸோ இந்த ரோ டென்சிட்டி வந்து 1000. இந்த நீரினுடைய இந்த முகவையில் இருக்கிற நீரின் இருக்கு இல்லையா, அது வந்து வாட்டர் எடுத்துக்கிறீங்க. வாட்டருக்குள்ள இந்த தந்தை குழாயை சொருகிறீங்க. 6 ஆரம்பில் தந்தை குழாயை சொருகிறீங்க. சொருகும்போது நீரின் மட்டம் உயர்ந்திருக்கு இல்லையா, அது வந்து ஹெச்ன்னு சொல்கிறோம். இங்கே வந்து 2 விசை செயல்படுது. இந்த கிடைத்தல சேர்ந்து டி சைன் தீட்டா, இங்கே ஒரு டி சைன் தீட்டா, ஆப்போசிட்டில் ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது. இதே வந்து ஒரே டேஷில் டி காஸ் தீட்டா வந்து ஒரே டேஷில் வெர்டிக்கலாக இருக்குது. இது ஒரு விசை. ஸோ 2 செங்குத்து ஆக்கக்கூறுகள் செயல்படுது. படம் புரிஞ்சிக்கல விளக்கம். அடுத்தது படத்துக்கான விளக்கத்தை நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். The surface tensions is acting tangential to the surface. The surface and பரப்பில் விசை எங்கே செயல்படுதுன்னா திரவத்தினுடைய மேற்பரப்பில் செயல்படுது. The reaction R = T offered by the walls acts at an angle theta to be the vertical. ஸோ இந்த வந்து 2 விசை செயல்படுது. மேல் நோக்கிய விசை ஒன்று, இந்த கீழ் நோக்கிய விசை. ஸோ எதிர் திசை ஒன்று செயல்படுது, இந்த டி என்ற பரப்பில் செயல்படுது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து டீட்டான்னு சொல்கிறோம். அடுத்து these reactions R = T is resolved vertically as T cos theta and horizontally as T sin theta. நான் சொன்ன 2 ஆக்கக்கூறாக பிரிக்கிறோம். ஒரு ஆக்கக்கூறு செங்குத்து ஆக்கக்கூறு வந்து T cos theta, அதே மாதிரி ஹரிசாண்டல் கிடைத்தல் ஆக்கக்கூறு வந்து T sin theta. The horizontal component T sin theta along the circumference 2πr are equal and opposite to the each other. So they get cancelled. நான் ஏற்கனவே சொன்னேன் T sin theta வந்து இந்த ஒவ்வொரு எதிர் திசையில் செயல்படுறதுனால அது ஒன்று சமன் செய்து கொள்கிறது. ஸோ அதனால் வந்து அது கேன்சல் ஆகிடுது. அது என்னது கேன்சல் ஆகிடுது. அப்போ அங்கே ஒரே ஒரு விசை தான் செயல்படுது, செங்குத்து திசையில் இருக்கிற விசை மட்டும் செயல்படுது. அந்த செங்குத்து விசை வந்து T cos theta. ஸோ த டோட்டல் அப்வர்ட் இஸ் டியூ த வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ செங்குத்து மேல் நோக்கிய விசை செயல்படுது, அந்த மேல் நோக்கிய விசை தான் வந்து இங்கே 2πr டோட்டல் அப்வர்ட் ப்ளஸ். ஸோ டோட்டல் அப்வர்ட்ஸ் வந்து 2πr × T cos theta. T cos வந்து செங்குத்து ஆக்கக்கூறு விசை. ஸோ அந்த உருளையில் அந்த சர்க்கிளில் செயல்படுறதுனால அந்த வட்டத்துடைய பரப்பு இருக்கு இல்லையா, சுற்றளவு இருக்கு இல்லையா, அந்த சுற்றளவு தான் 2πr சொல்கிறோம். ஸோ 2πr அந்த அந்த செயல்படுற மொத்த விசையும் வந்து அந்த சுற்றளவு மொத்தமாக செயல்படுறது 2πr × T cos theta சொல்கிறோம். திஸ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் த வெயிட் ஆஃப் த லிக்விட் காலம் ஆஃப் ஹைட் h அண்ட் ரேடியஸ் r. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விஷயம் இப்போ நம்ம இந்த முகவையில் இந்த கேபிள் டியூப் வைக்கும்போது மொத்த தண்ணி அப்படியே மேலே ஏறி கீழே வழியாது, ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து மேலே நிற்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேல் நோக்கி விசை செயல்படுது, அதே மாதிரி இங்கே திரவத்தம்பத்தினுடைய எடை வந்து கீழ் நோக்கி செயல்படுது. ஸோ 2 செயல்பட ஈக்குவலாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் போய் நின்றோம். அந்த ஹைட் தான் நம்ம இங்கே ஹெச்ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த திஸ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் அட் த வெயிட் ஆஃப் த லிக்விட் காலம் ஆஃப் ஹைட் h அண்ட் ரேடியஸ் r. ஸோ இப்போ டெரிவேஷன் பார்ட்டாக பார்க்கலாம். இப்போ டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் மொத்த மேல் நோக்கி விசை செயல்படுது. ஸோ அந்த குழாயில் மொத்த மேல் நோக்கி விசை சொல்கிறோம். அந்த வட்டத்தின் சுற்றளவு வந்து 2πr சொல்கிறோம். அந்த மேல் நோக்கி விசை T cos theta, 2 சேர்ந்தா 2πr × T cos theta. இது வந்து மொத்த மேல் நோக்கி விசை. அடுத்தது மொத்த மேல் நோக்கி விசைக்கு எதிராக ஒரு திரவத்தம்பத்தின் எடை வந்து கீழ் நோக்கி செயல்படுது. அதான் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வெயிட் ஆஃப் த லிக்விட் காலம், திரவத்தம்பத்தின் எடை. ஸோ திரவத்தம்பத்தின் எடையை வந்து எடை போடாமல் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா mg இந்த ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ mன்றது மாஸு, ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ மாஸ்க்கான ஃபார்முலா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு வால்யூம் பை மாஸ் இன்ட்டு வேல்யூம். ஸோ நம்ம வேல்யூம் இந்த பக்கம் கொண்டு போனால் வேல்யூம் இன்ட்டு டென்சிட்டி, இங்கே வந்து மாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்த மாஸ் எம்முக்கான ஃபார்முலா எப்படி கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வேல்யூம். ஸோ வேல்யூமை நம்ம டிவைடில் இருக்கிறது இங்கே கூட மல்டிப்ளை ஆயிரும். ஸோ மல்டிப்ளை ஆகும்போது வேல்யூம் இன்ட்டு டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ். ஸோ மாஸ் அதுதான் அந்த மாஸ் ஈக்குவல் டு மாஸ். இந்த எம்முக்கு வந்து வேல்யூம் இன்ட்டு டென்சிட்டி, இந்த ஜி இருக்குது அப்படியே ஜி அப்படியே வச்சுக்கிட்டீங்க. ஸோ வேல்யூம் பார்த்தீங்கன்னா வேல்யூம் எதோட வேல்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளை. ஸோ அந்த உருளை இருக்கு இல்லையா, இந்த படத்தில் பாருங்கள்,
இந்த உருளை இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உருளை மாதிரி இருக்குங்களா? ஸோ அந்த உருளையுடைய வால்யூம் எவ்வளோ, வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே πr² h இதுதான் வந்து அந்த உருளைக்கான வால்யூம் πr²h. டென்சிட்டிங்கிறது இங்கே ரோ, வாட்டரோட டென்சிட்டி. ஜின்றது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டும் வந்து சமமாக செயல்படுது. டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு ஈக்குவல் செயல்படுனாலும் குறிப்பிட்ட உயரத்தில் உயரத்தில் நிற்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுது, சமமாக இருக்குது. அதான் வந்து அட் ஈக்குலிபிரியம் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்வர்ட் ஃபோர்ஸ் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2πr × t cos θ இது. அதே வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து πr²h ρg, πr²h ρg. ஸோ நமக்கு என்ன தேவை இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் பரப்பிலிசை டி தேவை. ஸோ டீயை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு என்னென்ன கேன்சல் ஆகும் பார்க்குறோம். ஹெச்சு கேன்சல் ஆகும், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு பை கேன்சல் ஆகுது, சாரி இங்கே ஒரு பை கேன்சல் ஆகுது, இங்கே ஒரு ஆர், இங்கே r² ஒரு ஆர் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெச் இருக்குது, ரோ இருக்குது, ஜி இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ ஹெச்ஆர் ரோ ஜி பை இங்கே காஸ் θ இருக்கு இல்லையா, இங்கே மல்டிபிளாக இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆயிரும். இங்கே இருக்கிற 2 வந்து மல்டிபிளாக இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த மாதிரி டிவைட் ஆயிரும். ஸோ டி ஈக்குவல் டு ஹெச்ஆர் ரோ ஜி பை 2 காஸ் θ. டி ஈக்குவல் டு ஹெச்ஆர் ரோ ஜி பை 2 காஸ் θ. ஏற்கனவே சொன்னேன், இந்த கேஸ் ஆஃப் வாட்டர் θ ஈக்குவல் 0. ஸோ நீரோடைய சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா 0. அப்போ காஸ் 0வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இங்கே இந்த ஃபார்முலாவில் காசு வேல்யூ வந்து 1ன்னு போட்டிங்கன்னா ஹெச்ஆர் ரோ ஜி பை 2 × 1 இருக்கும். ஸோ அந்த 1 போட தேவையில்லைன்றதுக்காக டி ஈக்குவல் டு ஹெச்ஆர் ரோ ஜி பை 2. ஸோ இதுதான் வந்து பரப்பு இழுவிசைக்கான கோவை. டி ஈக்குவல் டு ஹெச்ஆர் ரோ ஜி பை 2. ஹெச்ன்றது நுண்புலை ஏற்றம், ஆர்ன்றது அந்த நுண்புலை குழாயுடைய ரேடியஸ் ஆரம், ரோன்றது அந்த வாட்டருடைய டென்சிட்டி, ஜின்றது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இந்த 5 மார்க் புரிஞ்சிக்கலாம், டெரிவேஷன் புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான சோதனையை பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம சோதனையாக எப்படி செய்யறதான், சோதனையாக எப்படி செய்யலாம், எக்ஸ்பெரிமெண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு லேப்லேயும் வருது, தியரிலையும் வருது. ஸோ லேபில் நல்லா செஞ்சுட்டிங்கன்னா தியரியில் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை வச்சு அப்படியே எழுதிடலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் த சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் கேபிலரி ரைஸ் மெத்தட். ஸோ நுண்புலை ஏற்ற முறையில் நம்ம என்ன பண்ணுறோம், நீரின் பரப்பிலிசை காண்பதற்கான சோதனை. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் த சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் கேபிலரி ரைஸ் மெத்தட். ஸோ நுண்புலை ஏற்ற முறையில் நம்ம என்ன பார்க்கணும், பரப்பிலிசை காண்பதற்கான சோதனை வரும். இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், உங்களுக்கு தியரிலையும் வருது, லேப்லேயும் வருது. ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இதுலேயும் யூஸ் ஆகும். ஸோ கேபிலரைஸ்னால் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும். நம்ம கேபிலரைஸ்னால் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு திரவத்தில் என்ன பண்ணுறீங்க, ஒரு முகவையில் ஒரு தந்தி குழாய் வைக்கிறீங்க. தந்தி குழாயில் நீரின் மட்டம் கொஞ்சம் உயர்ந்து காணப்படும். ஸோ அந்த உயர்ந்து இல்லையா, அந்த உயரம் பார்த்தீங்கன்னா திரவ மட்டத்தை, அந்த முகவையில் இருக்கிற நீரின் மட்டத்தை விட அந்த தந்தி குழாய் நீரின் மட்டம் கொஞ்சம் உயர்ந்து காணப்படும். அதுதான் வந்து அந்த ஏற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நுண்புலை ஏற்றம் சொல்கிறோம். ஸோ when a capillary tube is dipped in water, the water is rise up in the tube. The rises is above the free surface of water in the beaker. This is known as capillary rise. சரிங்களா? ஸோ வென் கேபிலரி டியூப், அந்த கேபிலரி டியூப் எடுத்தீங்க, டிப் இன் வாட்டரில் வச்சுருங்க. இந்த வாட்டர் ரைசஸ் அப் இந்த டியூப். ஸோ டியூப்பில் கொஞ்சம் தண்ணி மேலே ஏறி நிற்கும். த ரைசஸ் எபோ த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இன் த பீக்கர். ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த திரவத்தினுடைய மட்டத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த தந்துவி குழாயில் கொஞ்சம் தண்ணி மேலே ஏறி இருக்கும். அதுதான் வந்து இங்கே நுண்புலை ஏற்றம் சொல்கிறோம். ஸோ தமிழில் சொல்லும்போது நுண்துளை குழாயின் நீரில் அமிழ்த்தும்போது முகவில் நீரின் மட்டத்தை விட குழாயின் நீரின் மட்டம் உயர்ந்து இருப்பதை நுண்புலை ஏற்றம் என்கிறோம். ஸோ இந்த ஏற்ற முறையை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்பதுனா நீரின் பரப்பிலிசை காண்பதற்கான சோதனையை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து அமைப்பு கிளீன் கேபிலரி டியூப் இஸ் டிப்டு வெர்டிகலி. இப்போ இந்த கேபிலரி டியூப்பை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அதில் தண்ணி கொஞ்சம் ஸ்டக்காச்சு, அதில் ஏதாவது கொஞ்சம் அடைப்பு இருந்தால் தண்ணி வந்து ஏறாது மேலே. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். அதான் ஸோ க்ளீன் கேபிலரி டியூப் இஸ் டிப்டு இன் வெர்டிகலி இன் வாட்டர். ஸோ இந்த வாட்டரில் அதில் என்ன பண்ணுறேன், மூழ்கடிக்கிறீங்க. வாட்டர் ரைசஸ் டு எ சர்டன் ஹைட் ஹெச். ஸோ வாட்டர் என்ன பண்ணோம், குறிப்பிட்ட உயரத்தில் மேலே ஏறி நிற்கும். இப்போ என்ன பண்ணுங்க, அட்ஜஸ்ட் த பாயிண்டர் ஜஸ்ட் டச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குறிமுள் வச்சுருக்கீங்க. அந்த குறிமுள் வந்து அந்த வாட்டர் சர்ஃபேஸை தொடுற மாதிரி வச்சுருக்கீங்க. செட்டப்பில் வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா, த ட்ராவலிங் மைக்ரோவேவ் இஸ் ஃபோக்கஸ்ட் ஃபார் த லோவர்
மெனிஸ்கஸ் ஆஃப் வாட்டர் இந்த கேப்லரி டியூப் இஸ் நோட்டட் ஆஸ் H1. ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறீங்க, நுண்ணோக்கி மூலமாக பார்த்து அந்த ரீடிங் நோட் பண்ணுறீங்க. அந்த ரீடிங் வந்து H1 சொல்கிறோம். அடுத்தது ஆஃப்டர் ரிமூவிங் த பீக்கர், அந்த பீக்கர்லாம் எடுத்துகிட்டு இந்த மைக்ரோஸ்கோப் இஸ் ஃபோக்கஸ் டு த அந்த டிப் ஆஃப் த பாயிண்டர் இஸ் நோட்டட் ஆஸ் H2. ஸோ அந்த டிப் இருக்கு இல்லையா, அந்த குறிமுள் சொல்கிறியா, குறிமுள் வந்து திரவத்தம்பத்துக்கு நேராக வச்சுருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட் வந்து H2ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த H1 வந்து H2 நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு Hோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதை வர எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்கிறேன். ஸோ இந்த முகவையில் நீர் எடுத்துக்கிறீங்க. நீர் எடுத்துக்கிட்டு இதை வந்து கேப்லரி டியூப்பை இங்கே சொருவுறீங்க. சொருகும்போது தண்ணி கொஞ்சம் மேலே ஏறி நிற்கும், இதெல்லாம் ஏறி நிற்கும். இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி ரீடிங் எடுக்கிறீங்கள, ரீடிங் நோட் பண்ணுறீங்க. இது வந்து H1. அடுத்தது இந்த குறிமுள் இருக்குல்ல, அந்த ஊசி, இந்த ஊசி வந்து தண்ணி தொடுற மாதிரி வச்சுருங்க. அடுத்து இந்த நோட் பண்ணுறீங்க, இது வந்து H2. ஸோ H1லேருந்து H2 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு H கிடச்சிரும். ஸோ Hோட வேல்யூ கிடச்சி நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இதை சொல்கிறேன். இது வந்து முகவை, இந்த முகவையில் இருக்க நீர் இருக்குது. இதில் வந்து தந்துகளை சொருவீங்க. சொருகும்போது நீரின் மட்டம் இந்த உயர்ந்திருக்கு, இது வந்து Hன்னு சொல்கிறோம். இந்த ஹைட்டு, இந்த ஃபஸ்ட் ஹைட்டு நோட் பண்ணுறீங்க, அது வந்து H1. அடுத்து வந்து இந்த தண்ணி தொட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு குறிமுள் மாதிரி வைக்கிறீங்க, அதை நோட் பண்ணுறீங்க, அது வந்து H2. ஸோ H1 நம்ம H2 கழிச்சா நம்மளுக்கு Hோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் H1 அண்ட் H2 இஸ் கேப்லரி ரைஸ் H1 minus H2 equal to H. ஸோ H1 மேலே இருக்கிற ஹைட்டையும் கீழே இருக்கிற ஹைட்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த நுண்புல ஏற்றம் தண்ணி எவ்வளோ மேலே ஏறிக்கிட்டோ அந்த ஹைட்டோடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த கேப்லரி டியூப் ஆர் யூஸிங் மைக்ரோஸ்கோப். ஸோ இதனுடைய ஆர் இருக்கு இல்லையா, ரேடியஸ், இந்த கேப்லரி டியூப் ரேடியஸ், அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணோக்கியை பயன்படுத்தி அதனுடைய ரேடியஸை கண்டுபிடிக்கலாம். அந்த தந்துக்குள்ளே இருக்கு இல்லையா கேப்லரி டியூப், அந்த கேப்லரி டியூப்லேயே ஆரத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆரம் தெரியும், H தெரியும். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம டேபிள் காலம்ஸில் கொடுத்து அதில் வந்து ஆன்சர் கொண்டு வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் வாட்டர் லெவல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் வாட்டர் லெவலுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மீண்டும் செஞ்சு நம்ம வேல்யூ நோட் பண்ணி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா டீன்றது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பரப்பில் விசை, Hன்றது நுண்புல ஏற்றம், அந்த ஹைட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, H1 மைனஸ் H2 வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிடல, அது H. ஆர்ன்றது அந்த நுண்புலை குழாயுடைய ஆரம், ரோன்றது வாட்டர் டென்சிட்டி, ஜின்றது ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் நமக்கு தெரிஞ்சு சப்ஸ்டிட் பண்ணால் அண்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு பரப்பில் விசை கண்டுபிடிச்சிடலாம். எந்த திரவத்தை கொடுத்தாலும் அந்த பரப்பில் விசை கண்டுபிடிச்சலாம். ஸோ டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்ரோஸ் ரீடிங் ஃபார் த பாயிண்டர் ஆஃப் லோவர் மெனிஸ்கஸ் ஆஃப் லிக்யூட். ஸோ எம்எஸ்ஆர் இதோடைய ரிலீஸ் கொண்டு வர 0.001 சென்டிமீட்டர், அது வந்து மீட்டர்னா 10⁻⁻2 மீட்டர். ஸோ இந்த லீஸ் கவுண்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், மைக்ரோஸ்கோப்புடைய ரிலீஸ் கவுண்ட்டு. ஸோ எம்எஸ்ஆர் ரீடிங் நோட் பண்ணிக்கிறீங்க, விஎஸ்ஆர் நோட் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் கரெக்ட் ரீடிங் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ மைக்ரோஸ்கோப் ரீடிங் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, H1 கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்து வந்து H2, அந்த குறிமுள் இருக்கு இல்லையா, தண்ணீர் முகல் தொட்டு இருக்கு இல்லையா, அதை நோட் பண்ணுறீங்க, அது வந்து H2. ஸோ H1 வந்து H2 கழிச்சா நம்மளுக்கு H கிடச்சிரும். ஸோ இதனுடைய சராசரி வந்து மீன் H. இந்த தந்திக்குழாய் நீரின் மட்டம் H1, முகவில் நீர் மட்டம் H2. H1 வந்து நம்ம H2 டிஃப்ரெண்ட் பண்ணால் நம்மளுக்கு H கிடச்சிரும். ஸோ Hோட வேல்யூ கிடச்சா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். H ஏற்றம், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த கேப்லரி டியூப், ரோன்றது டென்சிட்டி ஆஃப் வாட்டர், ஜி அண்ட் ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 வேறு வேல்யூ. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நுண்புல ஏற்ற முறையில் நீரின் பரப்பில் விசை காண்பதற்கான சோதனையை நம்ம நிரூபிக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் வருது, தியரிலையும் வருது. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் படிச்சிங்க. ஸோ அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ், ஸோ இந்த 2.3 அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். முக்கியமான 3 மார்க் மட்டும் 5 மார்க். ஸோ 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, டிஃபைன் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர், பரப்பில் விசையை வரையறு. அடுத்து டிஃபைன் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்கோணம் என்றால் என்ன வரையறு. அடுத்து வாட் இஸ் கேப்லரிட்டி. ஸோ கேப்லரிட்டினா என்ன, நுண்புல ஏற்றம் என்றால் என்ன. அடுத்து ரைட் எனி டூ அப்ளிகேஷன் ஆஃப் கேப்லாரிட்டி. ஸோ கேப்லாரிட்டியுடைய அப்ளிகேஷன் என்ன, இந்த நுண்புலை குழாயுடைய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உறிஞ்சித்தால் மைய உறிஞ்சுவது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கு ஃபில்லர் எடுத்து நம்ம இங்கை வந்து உரியிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்து இந்த விளக்கில் திரி இருக்கு இல்லையா, திரி வழியாக இந்த எண்ணெய் மேலே ஏறி அந்த விளக்கு எரியுது இல்லையா, ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டு. விளக்குள்ள திரியின் வழியாக எண்ணெய் மேலே ஏறுவது. அடுத்து ஸ்பாஞ்ச், நீரை தக்க வைத்துக்கொள்வது. ஸ்பாஞ்ச் வந்து நம்ம நீரை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம், அங்கே தேக்க வச்சுக்கிறோம்ல,
ஸோ அந்த ஸ்பாஞ்ச் வந்து நீரை வந்து தக்க வைத்துக் கொள்ளுது, அது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுவர்லாம் ஈரமாக இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் வந்து நீரை உறிஞ்சிக்கிற தன்மை தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நுண்புல ஏற்ற முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மழைக்காலங்களில் செங்கற்கள் மூலமாக சுவர்கள் ஈரமாகுது, இது ஒரு உதாரணம். அடுத்து பேனாவில் நம்ம எழுதுறோம்ல மையில், ஸோ மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைக்கில் வருதில்ல, பேனா நிப்பில் வருதில்ல, ஸோ இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. மை நிரம்பிய பேனா நிரம்பின் வழியாக மை தொடர்ந்து இறங்குவது. மை நிரம்பிய பேனாவில் நிப்பின் வழியாக மை தொடர்ந்து இறங்குவது, ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு. இது தமிழில் சொல்லும்போது திரவத்தின் பரப்பிலிசை வரையறு, சீர்கோணம் வரையறு, நுண்புல ஏற்றம் என்றால் என்ன, நுண்புல ஏற்றத்தின் பயன்பாடுகள் 2 கூறுக. அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், 2 5 மார்க் தான் இருக்குது. டிரைவ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஃபார் த சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஆஃப் எ லிக்யூட் பை கேபிலரி ரைஸ் மெத்தட். நுண்புல ஏற்றத்தின் மூலம் பரப்பிலிசை சோதனை. அடுத்த 2வது கொஸ்டின், டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் டு டிட்டர்மைன் த சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் பை கேபிலரி ரைஸ் மெத்தட். நுண்புல ஏற்ற முறையில் நீரின் பரப்பில் விசை காண்பதற்கான சோதனை. ஸோ இந்த 2 5 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இந்த 2வது 5 மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரியிலும் வருது, லேப்லேயும் வருது. ஸோ இது இம்பார்ட்டன்ட், ரெண்டும் படிச்சுங்க. இது உங்களுக்கு அசைன்மெண்ட் கொஸ்டினாக தரேன். மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.